இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல அமைதிக்கு பின்னாடி என்ன காத்துட்ருக்கு? பிரபஞ்சம் இந்த ரீடிங் மூலம் அத தான் உடைக்க சொல்றாங்க. ஏன்னு கேள்வி கேட்க சொல்றாங்க. அவங்க கேள்விக்கான விட சொல்ல காத்துட்ருக்கேன்னு சொல்றாங்க. அவங்க அமைதிக்கு பின்னாடி இருக்க காரணம் வந்து குழப்பமா? ஃபேமிலியா? இல்ல வேற ஏதாவது ஒளிஞ்சிட்டு இருக்கா? பிரபஞ்சம் வந்து அத அப்சர்வ் பண்ண சொல்றாங்க. மேபி நெறைய பார்க்குற வியூவர்ஸ்க்கு அந்த குழப்பம் இருக்கலாம். இல்லன்னா வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு இப்ப தேவைப்படுது. அப்சர்வ் பண்ண சொல்றாங்க. அங்க என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து தூரமா இருந்து இந்த ரீடிங் மூலம் உங்கள அப்சர்வ் பண்ண சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, சிலருக்கு சில உண்மைகள பிரபஞ்சம் உடைக்க விரும்புறாங்க. அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள தூரமா இருந்து, விலகி இருந்து அத அப்சர்வ் பண்ண சொல்றாங்க. கேள்விகள் கேட்க சொல்றாங்க. இப்போ நீங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு, உங்க மனசுல என்ன கேள்வி ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க ஒன் பை ஒன் ஞாபகப்படுத்துங்க. அதே மாதிரி இந்த ரீடிங்ல எது உங்களுக்கு பொருந்ததோ அத மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தாதத அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து அவங்க ஏன் பேசாம இருக்காங்க? அதுக்கான உண்மையான காரணம் என்ன? துரோகமா? இல்ல வந்து ஃபேமிலியா? இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? அப்படிங்கிற கேள்விய பிரபஞ்சத்துக்கு முன்னாடி வைக்கிறோம். அந்த கேள்விக்கான விடைகள பிரபஞ்சம் சொல்ல போறாங்க. நீங்க தனிமை அவங்க தனிமையில வாடிட்டு இருக்காங்களா? இல்ல தவறு செஞ்சதா உணர்றனால இந்த மௌனமா? அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். ம். டவர். வாவ்! ரகசியங்கள் வெளியில வருது. ஷார்ப் சோர்ட்ஸ் உண்மைகள் வெளியில வருது. 8 ஆஃப் ஸ்டெப்ஸ். இவ்ளோ நாளா பேசாம இருந்தவங்க, இனிமே பேச போறாங்க. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ரொம்ப சீக்கிரம், ரொம்ப ஷாக்கிங்கான விதத்தில முடிய போறது. ஏன் பேசாம இருக்காங்கங்கிற உண்மைய உங்ககிட்ட வந்து சொல்ல போறாங்க. இதில வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே தேவையில்ல. ஏன்னா, ஷா ஆஃப் வாட்ஸ் வந்து கிங் ஆஃப் சோர்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான விதமா இருக்க போது. மேபி நீங்க இவங்கள விட்டு விலகி இருந்து அப்சர்வ் பண்றதே ஒரு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஷாக்க கிரியேட் பண்ணியிருக்கலாம். 4 ஆஃப் காயின்ஸ். உங்களுக்கு இந்த கனெக்ஷன் நீங்க ரொம்ப முக்கியம். இல்லன்னா இட்ஸ் லைக் அ கிளிங்கி எனர்ஜி. அது என்னங்கிறத நம்ம இப்போ அலசி ஆராய்வோம். ஏன் இந்த டவர்? ஏன் இந்த டவர்? பிரபஞ்சம் ஏன்? அப்படிங்கிற கேள்விய கேட்க சொல்லியிருக்காங்க. அத தான் நம்ம இங்க பண்றோம். வி ஆர் கோயிங் டூ ஆஸ்க் வை, வை, வை. நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் வை கேட்க போறோம். ஸோ ஏன் இந்த டவர்? வை. இந்த கார்டு. மேக் த எஃபர்ட். கிரேட் லவ் இஸ் வொர்த் டேக்கிங் த ஸ்டெப்ஸ் யூ ஆர் கைடட் டு டேக். ஸோ அவங்க ஏன் இந்த டவர் மூமெண்ட் ஏன் இவ்வளோ ஷாக்கிங்கான திருப்பு முனை உங்க வாழ்க்கையில வருது அப்படின்னா, அவங்களுக்கு இந்த கனெக்ஷனுக்கான அருமைய புரிஞ்சிருச்சு. உங்களோட அருமை புரிஞ்சிருச்சு. பிரபஞ்சம் வந்து ஒரு டவர் மூமெண்ட் மூலம் அத வந்து அவங்களுக்கு ஷாக்கிங்கான வேல புரிய வச்சிருக்காங்க. இட்ஸ் லைக் எபிஃபனின்னு சொல்லுவோம். எபிஃபனி. அதாவது ஒரு த ஆஹா மொமெண்ட். அவங்களுக்கு வந்து இப்போ ரீசென்ட்டா ஒரு ஆஹா மொமெண்ட் நடந்திருக்கு. உங்கள பத்தின புரிதல் வந்திருக்கு. ஆஹா! இத விட்டுட்டோம் அப்டின்னா, நம்ம எவ்வளோ பெரிய தவற பண்ணுவோம். எவ்வளோ அழகான ஒரு காதல நம்ம இழந்துடுவோம் அப்படிங்கிறது, பிரபஞ்சம் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஷாக்கிங் ஈவென்ட் மூலம் புரிய வச்சிருக்காங்க. அதனால தான் இந்த பெர்சன் வந்து கம்யூனிகேஷன பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி நம்ம பேச போறோம்? என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிறத அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்ககிட்ட உண்மைய மட்டும் தான் சொல்லப் போறாங்க. உண்மைய தவிர வேற ஒண்ணும் இல்ல. ஸோ நோ கம்யூனிகேஷன், நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். அடுத்தது என்ன பண்ண போறாங்க? என்ன எனர்ஜில இருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம அடுத்து என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னா, இப்போ அவங்க வந்து என்ன எண்ணத்துல இருக்காங்க? அதாவது இம்மீடியட்டா பேச போறாங்களா? இல்ல என்ன எண்ணம் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்த்துரலாம். அவங்களோட உண்மையான எண்ணம் என்ன? இப்போ உங்க மனசுக்குள்ள என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னு கொஞ்சம் எட்டி பார்க்கலாம். ப்ளீஸ் பெருசா அவங்க மனசுக்குள்ள என்ன ஓடிட்டுருக்கு? கலெக்டிவோட பெர்சனோட மனசுக்குள்ள என்ன ஓடிட்டுருக்கு? ரொம்ப ரகசியம் பிடிச்ச ஆளு. ஐ மீன் அவங்க வந்து ரொம்ப கமுக்கமான ஆள். அங்க பாருங்க அவங்க மனசுல இருக்க எண்ணத்த வந்து நம்மளால டக்குன்னு கேட்ச் பண்ண முடியல. மேபி ரொம்ப சீக்ரெட்டிவா இருக்க போறாங்க. அவங்க அடுத்து எடுக்க போற ஸ்டெப் ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டிவா இருக்கு. ம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். சரி நம்ம இப்போ அவங்க ஹையர் செல்ஃப் கிட்ட கேட்போம். ப்ளீஸ் அவங்க ஹையர் செல்ஃப் கிட்ட கேட்குறோம் ஸ்பிரிட்ஸ் இப்போ. அவங்களோட அடுத்த எண்ணம் என்ன? அவங்களோட எண்ணம் என்ன? வெரி அடமண்ட். அவங்களோட எண்ணம் என்ன? இந்த டெக்கை ஷஃபிள் பண்ணிட்டேன், கிளென்ஸ் பண்ணிட்டேன். பார்ப்போம். ம். என்ன எண்ணம்? 3 ஆஃப் காயின்ஸ், 2 ஆஃப் காயின்ஸ். இவ்வளோ நாளா உங்களோட ஜகிள் பண்ணியிருக்காங்க. உங்கள வந்து ஒரு ஆப்ஷனா வந்து நினைச்சவங்க இப்போ ஓ! 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 உண்மையான எண்ணம் வந்து இப்போ வெளியில வருது. அதனால தான் ரகசியம். அதனால தான் வெளியில வரல. இந்த ரகசியத்த உங்ககிட்ட சொல்ல விரும்பல. ஏன்னா, இதில எனக்கு பாட்டம் டெக்ல கிடைச்ச எனர்ஜி அன்ரெக்வைட்டட் லவ். இந்த நான் ஷஃபிள் பண்ணி வச்சும்போது எனக்கு கிடைச்ச கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அன்ரெக்வைட்டட் லவ். தேவையில்லாத காதல். அதுதான் அவங்களும் இந்த கார்டு தான் பாட்டம் டெக் எனர்ஜில இருந்தது. ஸோ அவங்க வந்து இப்போ ரிலீஸ் தேர் எக்ஸ்.
நீங்க அவங்க இந்த மாற்றத்த கொண்டு வரல அப்படின்னா, நீங்க அவங்கள ரிலீஸ் பண்ணிருவீங்கன்ற பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா, இங்க பார்த்தீங்கன்னா டெவில், அட்டாச்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் கப்ஸ். இந்த 10 ஆஃப் கப்ஸ எந்த எனர்ஜி மறைச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா, என்னோட கேமரா பிளர் ஆகுது. தேவையே இல்ல. நான் எந்த பெரிய மாற்றமும் பண்ணல. பட் பிளர் ஆகுது. டெவில் எனர்ஜிய காட்டணும்னே. ஸோ, இந்த டெவில் எனர்ஜி நிச்சயமா நெறைய ஸ்பெல் ஒர்க் பண்றாங்க. அவங்களோட ஐடென்டிட்டிய, அந்த டெவிலிஷ் எனர்ஜிய மறைச்சு வைக்கிறதுல பெரிய பெரிய தில்லாலங்கடி. நெறைய ஸ்பெல் ஒர்க்ஸ் என்னோட த்ரோட் சக்ரா பிளாக் ஆகுது. எல்லாம் பார்த்தீங்கன்னா கன்டினியூஸா நடக்குது. ஸோ, இந்த டெவில் எனர்ஜி இந்த பெர்சனோட சந்தோஷம் வந்து இந்த 10 ஆஃப் கப்ஸ். இத மறைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா ஆனா என்ன அப்படிங்கிறத நான் ரிவீல் பண்றேன். ஸ்டே டியூன்ட். ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, ஐ மேனிஃபெஸ்ட் கிளாரிட்டி. ஐ மேனிஃபெஸ்ட் மை டிவைன் கவுண்டர் பார்ட். ஏன்னா அப்படி நீங்க சொல்லும்போது உங்ககிட்ட என்னோட த்ரோட் சக்ரா பிளாக் ஆகுது. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணும்போது உங்களுக்கான கிளாரிட்டி கிடைக்கும். நான் இப்போ இத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா 6 ஆஃப் கப்ஸ். புது ஆரம்பம். பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ். இந்த பெர்சன் உங்ககிட்ட சொல்ல விரும்புற அந்த ரகசியம் உண்மை. அவங்கள வந்து டெவில் எனர்ஜி கட்டி போட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. டெவில் எனர்ஜி காமிக்கா இருக்கலாம், சிச்சுவேஷனா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஃபிலிங்ஸா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு காமிக் எனர்ஜி அவங்கள கட்டி போட முயற்சி பண்றாங்க. அவங்க இப்போ ஒரு பேலன்ஸ்க்கு வந்துட்டாங்க. வந்து இம்பேலன்ஸ்டா இருந்தாங்க. உங்கள பத்தி காமிக் எனர்ஜி பத்தி ஒரு இம்பேலன்ஸ் இருந்தது. இந்த காமிக் எனர்ஜி வொர்க் ரிலேட்டட் காமிக் எனர்ஜி. இட்ஸ் லைக் வொர்க் பிளேஸ் ஃபிலிங், இல்லைன்னா வொர்க் பிளேஸ், ரொம்ப தெளிவா சொல்லணும்னா வொர்க் பிளேஸ் தொடுப்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. அதுக்கு இப்போ அவங்களுக்கு ரியலைசேஷன் வந்துருச்சு. ஓ, இந்த மாதிரி எனர்ஜியில் நம்ம இருந்தோம்னா நம்மளால நம்ம காதலை அடைய முடியாது. நீங்க வந்து காதலை வெட்டிட்டு போயிடுவீங்க. காதலை ஒத்துக்க மாட்டீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க வந்து இந்த காதலுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுருவீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ அவங்க வந்து ஃப்ளெக்சிபிளாக மாற தயாராகிட்டாங்க. என்ன மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி? அந்த ரிலீஸ் எக்ஸை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அன்ரெக்வைட்டட் லவ் எதுவோ அதை வந்து அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எதுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட காதல் வேணும். 6 ஆஃப் கப்ஸ். இந்த புது ஆரம்பம் உங்களோட வேணும். அதனால அவங்களுக்கு டெவில் எனர்ஜி வேண்டாம். இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து டெவில் கிரியேட் பண்ண அந்த குழி, பிட்ஃபால்னு சொல்லுவாங்க. அவங்க தடுக்கி தடுக்கி விழறதுக்காக சில இடங்கள்ல அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்த ட்ராப் எல்லாம் பிரபஞ்சம் க்ளோஸ் பண்றாங்க. இட்ஸ் லைக் ஒரு ஒரு கேப்பையா பிரபஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த பாதை வந்து அவங்களுக்கு தெளிவா இருக்கும். இந்த பாதை அவங்களுக்கு ஏன் தெளிவாகுது? அவங்களுக்கு பேலன்ஸ் கிடைச்சிருச்சு. பேலன்ஸ் எதனால? புரிதல். என்ன புரிதல்? காமிக் எனர்ஜி தான் அவங்களோட உண்மையான காதல, இந்த சந்தோஷத்த பிளாக் பண்றாங்க அப்படிங்கிற அந்த புரிதல். ஸோ இப்போ அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க இங்க பாருங்க. 8 ஆஃப் கப்ஸ். அந்த காமிக் எனர்ஜிய விட்டுட்டு உங்கள நோக்கி வர அந்த முடிவ அவங்க எடுத்தாச்சு. அதனால தான் இங்க டவர் மொமெண்ட். இது வந்து காமிக்கு கூட ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கலாம். இல்லன்னா இந்த ஒரு ஷாக்கிங் ஈவென்ட் இந்த காமிக்க பத்தின ஒரு ரகசியத்த வெளியில கொண்டு வந்திருக்கலாம். இங்க பார்த்தீங்களா எவ்ளோ ஃபயரி கம்யூனிகேஷன். இட்ஸ் லைக் டம் பம் பம் பம்னு உங்களோட ஃபோன் வந்து ரிங் ஆகும். இல்லைன்னா டப்பு 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 டப்புன்னு பொரிஞ்சு தள்ள போறாங்க அவங்க மனசுல இருக்கிறது எல்லாத்தையும். இட்ஸ் லைக் ஸ்டார்ட்டிங் ட்ரபிள்னு கூட இருக்கலாம். பட் இனிமே அந்த ஸ்டார்ட்டிங் ட்ரபிள் கூட அவங்க கிட்ட இருக்காது. ஏன்னா நீங்க அவங்களுக்கு அவ்ளோ முக்கியம். அந்த ரியலைசேஷன் அவங்களுக்கு வந்துருச்சு ஆல்ரெடி. ஸோ அதனால தான் உங்கள தூரமா இருந்து அப்சர்வ் பண்ண சொல்றாங்க. அவங்க தான் ஆக்ஷன் எடுக்க போறாங்க. நீங்க எதுவும் பண்ண போறதில்ல. வெளியில இருந்து வேடிக்கை மட்டும் தான் பார்க்க போறீங்க. இவங்க 2 பேரும் எப்படி முட்டிக்கிட்டு உங்ககிட்ட வரப்போறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஜஸ்ட் வாட்ச். அவங்க உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு பிரபஞ்சம் குடுக்குற டிட் ஃபார் டாட் இதுதான். அவங்களுக்குள்ள வர அந்த முட்டுதல். அவங்க 2 பேரும் அடிச்சுக்க போறாங்க. இத்தன நாளா உங்கள வந்து கெடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் அடிச்சுக்க போறாங்க. காமிக் எனர்ஜி இத வந்து முறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பட் இட்ஸ் அ டிவைன் பிளான். அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க நிக்கிறது குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜில. உங்க வீட்டுக்குள்ள, உங்களோட எனர்ஜிக்குள்ள வரணும் அப்படின்னா, உண்மை தெளிவு இல்லன்னா வர முடியாது. நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கீங்க. இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல நீங்க அந்த கெஞ்சல, தொரத்தல, இட்ஸ் யூ ஆர் இன் யுவர் பவர். சூப்பர் பவர்ல நின்னுட்டுருக்கீங்க. இங்க வந்து இன்னைக்கு மார்னிங் அப்லோட் பண்ண அந்த வீடியோவ பாருங்க. இட்ஸ் லைக் காதல் வசந்தம் எபிசோட் 3. அதுல வந்து உங்களுக்கு அழகான இந்த பேலன்ஸ், இந்த 2 ஆஃப் பென்டிகிள்ஸ் பத்தி அழகா அங்க வந்து கிளாரிஃபை பண்ணியிருப்பாங்க பிரபஞ்சம். எப்படி பிரபஞ்சம் வந்து உங்கள அங்க செக்யூர் பண்ணாங்க அப்படிங்கிற ஸ்டோரி அங்க இருக்கு. ஸோ எனக்கு இந்த பிளாக் எனர்ஜிய பார்த்தோனேயுமே உங்களுக்கு அந்த ரீடிங் சரியா பொருந்தும் அப்படின்னு தோணுது. ஸோ அத போய் பாருங்க. அதுல உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜில இருக்கீங்க. உங்க வீட்டுக்குள்ள, உங்களோட ஸ்பேஸ்க்குள்ள, உங்க எனர்ஜிக்குள்ள இந்த அழகான, உண்மையான காதல தவிர வேற யாராலயும் நுழைய முடியாது.
இட்ஸ் லைக் கிளாரிட்டி இங்கே இருக்கணும், உண்மை தூய்மை இங்கே இருக்கணும், அதே மாதிரி ரொம்ப அமைதியாக வரணும். இந்த ஃபிளிங்கை கூட்டிகிட்டு வர்றது இல்லைனா வந்து அந்த எனர்ஜி அட்டாச்மெண்ட் வருது இன்னும் அப்படியே கையில் இருக்க கத்தியில் ஒரே பொடா போட்டுருவீங்க. தயதாட்சனே உங்ககிட்ட இல்லை, ஹெவிலி பேர்டன். இதனால தான் இந்த பர்சன் வந்து இங்கே பாருங்க, வாவ் வாட் அ ஸ்டோரி. இந்த பர்சனுக்கு வந்து சரியான அடி பிரபஞ்சம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, 10 ஆஃப் கப், 10 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. உங்கள் வீடு இங்கே இருக்குது, நீங்கள் இங்கே வாளோட நின்றுட்டுருக்கீங்க வாசல், வந்தால் போட்டுருவீங்க. யூ ஆர் ரெடி. உங்களுக்கு வந்து யாருங்கிற அக்கறை கிடையாது. உண்மை இல்லையா, தலையை சீவிடு, அவ்வளோதான். இந்த பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெவிலி பேர்டன்டான சுச்சுவேஷன். ஏன்னா இந்த காமிக் எனர்ஜி அவங்கள பிடிச்சிட்டு தொங்குறாங்க. மேபி அது உங்களோட எக்ஸா கூட இருக்கலாம். அவங்கள ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால இந்த பாதையை கடந்து உங்ககிட்ட வர முடியும். அதே மாதிரி சும்மா ரிலீஸ் பண்ணலாம் வந்துட முடியாது. உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லணும், மன்னிப்பு கேட்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்ககிட்ட வராமையும் அவங்களால இருக்க முடியல. ஏன்? யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல், வெரி அட்ராக்டிவ். உங்களை விட்டு விலகியும் அவங்களால இருக்க முடியாது. இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற தண்டனை. எதுக்காக? உங்கள் மனசை பாஸ்டில் காயப்படுத்துனதுக்காக சரியான தண்டனை. அதாவது இருதலை கொல்லி எறும்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த பர்சன் நீங்கள் எக்ஸாம்பிளாக காட்டலாம். இந்த பக்கம் நீங்கள் வந்து பயங்கர பியூட்டிஃபுல், ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் எனர்ஜியில் இருக்கீங்க. இட்ஸ் லைக் உங்களை பார்த்தா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது நிறைய காம்படிஷன். இந்த பர்சனால் உங்ககிட்ட சரியான நேரத்தில் வரலைன்னா உங்களை இழந்துடுவோம் அப்படிங்கிற பயமும் இருக்குது. 7 ஆஃப் காயின்ஸ். டே ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சில விஷயங்களை பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா உங்கள் எனர்ஜியில் ஆல்ரெடி இன்னொரு காதல் இருக்காங்க. காம்படிஷன். ஸோ அவங்க குவிக்காக உங்ககிட்ட வரணும். நீங்கள் இந்த எனர்ஜிக்குள்ளேங்க, ஏன்னா உங்கள் ஆல்ரெடி உங்கள் எனர்ஜியில் ஒரு காதல் இருக்குது. நீங்கள் சிறகடிச்சு பறந்துட்டுருக்கீங்க. ஸோ அந்த எனர்ஜி வந்து கிரவுண்ட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் மேலே இருக்கீங்க. நீங்கள் கிரவுண்ட் ஆகிறதுக்குள்ளே அவங்க வரணும். அப்படி வரலன்னா இந்த தேவதை அவங்களுக்கு கிடையாது. இந்த தேவதையை யாரோ இங்கே தட்டிட்டு போக போகிறாங்க. இட்ஸ் லைக் ஆல்ரெடி அவங்க வந்து உங்கள் பக்கத்தில் இட்ஸ் லைக் உங்களை கரெக்டாக ட்ராப்பில் போட்டுட்ருக்காங்க. இல்லைனா தேர் ட்ரைங் யூ ஆப்வியஸ்லி. ஏன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ், ரொம்ப பியூட்டிஃபுல். அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அவங்க உங்களை அப்ரோச் பண்ண போகிறாங்க, இல்லை பண்ணிகிட்ருக்காங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் அன் இந்த டேட்டிங் ஸ்டேஜ், இல்லைனா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டேஜ் அதில் இருக்குது. ஸோ இந்த பர்சனுக்கு இதுதான் ட்விஸ்ட். அவங்க ஒன்றா இந்த காமிக் எனர்ஜியை கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வரணும், இல்லைனா உங்களை முழுமையாக இழக்கணும். அவங்க இப்போது ரொம்ப ஹெவி பேர்டன் சுச்சுவேஷன் இருக்காங்க. இந்த சூழ்நிலையை நம்ம இப்படியே விடுவோம். அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்தாச்சு. உங்களை நோக்கி வரது இதுதான் அவங்களோட எண்ணம். ஆனால் அவங்க இந்த எண்ணத்தை செயல்படுத்துறது தான் இருக்குது எல்லாமே. உங்கள் வாழ்க்கையில் 6 ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம உங்களுக்கான கைடன்ஸ் பார்க்க போகிறோம். அவங்களோட அடுத்த அடி. இட்ஸ் லைக் இந்த பர்சன் இதை தாண்டி வருவாங்களா, இல்லை நீங்கள் வந்து சே குட் பை. நான் அதனால தான் உங்களை இன்றைக்கி நான் மார்னிங் அப்லோட் பண்ண வீடியோவை பார்க்க சொன்னேன். அதில் வந்து ஒரு பிளாட் ட்விஸ்ட் இருக்குது. ஸோ இந்த 10 ஆஃப் வான்ஸ்க்கு அப்புறம் என்ன எனர்ஜி ஸ்பிரிட்ஸ், இவங்களோட கதி என்ன? வாவ், 2 ஆஃப் வான்ஸ். வேலையை பார்க்க சொல்கிறாங்க, பிளான் பண்ணுறாங்க இந்த பர்சன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பிளான் பண்ணுறாங்க? த ஹர்மிட். இந்த பர்சன் வந்து இப்போ யார்கிட்டையும் பேசலை, காமிக் எனர்ஜியில் இல்லை. இந்த பர்சன் வந்து ஒரு டீப் சாலிட்யூடில் இருக்காங்க, அதாவது தனிமையில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ பிளான் பண்ணணும், உங்களை எப்படி வந்து அடைய போகிறோம், எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ண போகிறோன்னு அவங்களுக்கு வந்து பிளான் பண்ணணும். பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி வந்து இந்த எக்ஸை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஓ, திஸ் இஸ் அ ஸ்டோரி. ஏஸ் ஆஃப் வான்ஸ் பாட்டம் டெக்கில் 7 ஆஃப் கப்ஸ். யூ ஹேவ் ஆப்ஷன். அதே மாதிரி இந்த பர்சன் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. எந்த மாதிரி உங்ககிட்ட வரணும், எப்படி பண்ணணும், எப்படி உங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு குழப்பம் இருக்குது. 8 ஆஃப் சோர்ட்ஸ், பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ், 7 ஆஃப் பென்டிகிள்ஸ். நம்ம ஆல்ரெடி 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் தான் இங்கே பார்த்துருக்கோம். ஸோ சம்ஒன், யாரோ ஒருத்தங்க உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி அவங்க விஷயத்த சில அறுவடை பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி அவங்களோட டிவைன் டைமிங்கில் ஏதோ ஒன்று நடக்க போகுது. எனக்கு யார் அந்த 7 ஆஃப் பென்டிகிள்ஸ்னு பார்ப்போம். பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ். இவங்க தான், இந்த பர்சன் தான் உங்ககிட்ட காதலை கொண்டு வர போகிறாங்க. 8 ஆஃப் சோர்ட்ஸ். இந்த பர்சன் பிளாக்ட் அப்படின்னு, அதாவது அவங்கள வந்து கட்டி போடப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா ஆப்வியஸாக காமிக் எனர்ஜி அவங்களை கட்டி போட ட்ரை பண்ணுறாங்க. ஏஸ் ஆஃப் வான்ஸ், புது ஆரம்பம். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு புது ஆரம்பம் இருக்குது. அதை கொண்டு ஒரு புது 7 ஆஃப் காயின்ஸ் எனர்ஜி. 7 ஆஃப் காயின்ஸ் தான் இந்த பர்சனா அப்படிங்கிறத வந்து நம்ம பிரபஞ்சத்துக்கிட்டே விடுவோம். ஏன்னா வந்து நீங்கள் அந்த ரீடிங் பாருங்கள், உங்களுக்கு அதில் கிளாரிட்டி இருக்குது. யார் இந்த 7 ஆஃப் காயின்ஸ், யார் இந்த வந்து பாஸ்ட் லைஃப்,
இந்த பாஸ்ட் பர்சன் அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு வந்து நான் மார்னிங் அப்லோட் பண்ண ரீடிங்கில் இருக்குது. கோ அண்ட் வாட்ச் தட் ரீடிங். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.